Welcome to Periyavittu channel, plus 2 physics chapter Atomic and nuclear physics, numerical problems like exercise 9.3. A hydrogen atom is excited by radiation of wavelength 97.5 nanometer. Find the principal quantum number of the excited state. This is 9.3 level A problem. ஒரு hydrogen atom excite பண்றோம். எதை வச்சு ஒரு ரேடியேஷனை வச்சு அந்த ரேடியேஷனோட வேவ்லென்த் என்னது 97.5 நானோமீட்டர். இப்போ இதனுடைய பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n கண்டுபிடிக்கணும் நீங்க. இப்போ இதுக்கு என்னன்னா எக்ஸைட் பண்ண எக்ஸைட்டேஷன் எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜிக்குள்ள ஃபார்முலா லாம்டாவும் எனர்ஜியும் உள்ள ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்னன்னா E = hc/λ. இது எனர்ஜி, இது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், இது வெலாசிட்டி ஆஃப் லைட், இது wavelength. இதுதான் ஏன்னா நமக்கு எக்ஸைட்டட் அப்படின்னு கொடுத்தா எக்ஸைட்டேஷன் எனர்ஜி வேணும். அதனால அந்த எக்ஸைட்டேஷன் எனர்ஜி கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா E = hc/λ. h 6.626 × 10⁻34 ஜூல்ஸ் செகண்ட்ஸ். இதுக்கு யூனிட் என்ன? ஜூல் செகண்ட்ஸ். இது ஒரு கான்ஸ்டன்ட். இது நீங்க மனப்பாடம் தான் பண்ணணும். அது மாதிரி c 3 × 10⁻8 m/s. அதுவும் உங்களுக்கு தெரியணும். இதெல்லாம் கணக்குல கொடுத்துருக்க மாட்டாங்க. இதெல்லாம் பிசிக்ஸ் கான்ஸ்டன்ட். இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணி தெரிஞ்சிருக்கணும். லாம்டா தான் கொடுத்துருக்காங்க 97.5 நானோமீட்டர். அப்ப 97.5 × 10⁻⁹ மீட்டர். மீட்டருக்கு மாத்தணும். நானோங்கிறது 10⁻⁹. இதை இதுல சப்ஸ்டியூட் பண்ணேன். 6.626 × 10⁻34 × 3 × 10⁻8 by 97. × 10⁻⁹ ஜூல்ஸ். இதனுடைய யூனிட் எதுல வரும்? ஜூல்ஸ் வரும். பாருங்க, இதையே போடுங்க. இந்த மீட்டரும் கேன்சல் ஆயிரும். இந்த செகண்ட்ஸ் -1 கேன்சல் ஆயிரும். ஜூல்ஸ் மட்டும்தான் நமக்கு யூனிட் கிடைக்கும். நமக்கு எனர்ஜி ஆஃப் ஹைட்ரஜன் இன் கிரவுண்ட் ஸ்டேட்டும் தெரிஞ்ச மதிப்பு தான். இது தெரிஞ்ச வேல்யூ -13.6 எலக்ட்ரான் வோல்ட். ஒரு ஹைட்ரஜன் கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கும்போது, கிரவுண்ட் ஸ்டேட்டுங்கிறது 0 லெவல், அது 1 லெவல். அந்த 1 லெவல்ல இருக்கும்போது அதனுடைய எனர்ஜி எவ்வளவுனா -13.6 எலக்ட்ரான் வோல்ட். இது தெரிஞ்ச வேல்யூ. ஆனா எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருக்கும்போது இது இப்ப இந்த ஜூல்ஸ், இது ஜூல்ஸ்ல இருக்கு, இது எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கு. அப்ப இதையும் என்ன பண்ணணும்? நம்ம எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாத்தணும். அப்ப ஜூல்ஸுக்கு எலக்ட்ரான் வோல்ட்டுக்கும் இந்த வேல்யூவை என்ன பண்ணணும்? எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாத்தணும். அப்பதான் இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ண முடியும். அப்பதான் எவ்வளவு எமிட்டட் எனர்ஜி எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்ப இந்த ஜூல்ஸை எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாத்தணும் அப்படின்னா ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னா 1 எலக்ட்ரான் வோல்ட் 1.602 × 10⁻⁹ ஜூல்ஸ். நம்ம எதை மாத்த போறோம்? ஜூல்ஸ் தான் எலக்ட்ரான் வோல்ட்டா மாத்த போறோம். அப்ப நமக்கு ஒரு ஜூல் என்னங்கிறது தான் தெரியணும். எதை மாத்துறோம்? ஜூல்ஸ் எலக்ட்ரான் வோல்ட்டா மாத்துறோம். அப்ப ஒரு ஜூல் எவ்வளவு அப்படின்னா 1/1.602 × 10⁻⁹ எலக்ட்ரான் வோல்ட். நமக்கு இங்க எவ்வளவு ஜூல் இருக்கு? 6.626 × 10⁻34 × 3 × 10⁻8 by 97.5 × 10⁻⁹ ஜூல்ஸ் இருக்கு. அப்ப இவ்வளவு ஜூல்ஸ் எலக்ட்ரான் வோல்ட்ல மாத்தணும்னா இந்த வேல்யூவால என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். சாரி. அப்ப 1.602 × 10⁻⁹ அப்படிங்கிற வேல்யூவால டிவைட் பண்ணா நமக்கு இந்த ஜூல்ஸ் என்னவா மாறிடும்? எலக்ட்ரான் வோல்ட்டா மாறிடும். அதை தான் இங்க டிவைட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்போனன்ஸ் பூரா ஒன்னா கொண்டு போயிட்டேன். -34 + 8. இந்த -9 மேல போனா +9, -19 மேல போனா +19. முதல்ல அதை மாத்திக்குவோம். இது இப்ப இந்த எக்ஸ்போனன்ஸ் -34, இது 36. அப்ப இது என்ன ஆயிடுது? 10² ஆயிருது. நீங்க எப்படி வேணாலும் கால்குலேஷன் போட்டுக்கலாம். நான் போட்டிருக்க கால்குலேஷனை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இந்த 6.626ஓட இந்த 10² 100 மல்டிப்ளை பண்ணும்போது அது என்னவா மாறிடும்? 662.6 மாறிடும். இதை இதோட மல்டிப்ளை பண்றேன். இப்ப 662.6 மாறிடும். அப்ப இங்கே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு, இங்கே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. அதனால ரெண்டையும் எடுத்து விட்டுறலாம். அப்ப 6626 × 3/975 × 1.60. இப்ப புள்ளி இருக்க ஒரே இதுதான். அதை மாத்துறோம். அதை எப்படி மாத்துறோம்? 1602 × 10⁻³ மாத்துறோம். ஏன்னா இப்படி இருக்கு பாருங்க, 1 2 3 டிஜிட் தள்ளி இங்கிட்டு புள்ளி இருக்கிறதுனால இது என்னன்னு எழுதணும்? 1602 × 10⁻³ எழுதணும். இந்த 10⁻³ மேல போனா என்னவா மாறும்? 1000 மாறும். இப்ப இந்த 3 ஆல இதை டிவைட் பண்றேன். 325. 3 ஆல இதை கேன்சல் பண்றேன். 325 வருது.
இப்ப இத வந்து 2 ஆல கேன்சல் பண்றேன். இப்ப மிச்சம் இருக்கிறது என்ன 6626 × 1000/325 × 1602. இது ரெண்டையும் என்ன பண்றேன் 2 ஆல டிவைட் பண்றேன். அப்ப 3313யும் 801 வருது. வருதா? இப்ப இது ரெண்டையும் என்ன பண்றேன் 25 ஆல டிவைட் பண்றேன். 25 40s are 1000, 25 13s are 325. நீங்க இல்ல 5 ல கேன்சல் பண்ணீங்க. 25ல நான் கேன்சல் பண்ணியிருக்கேன். அப்ப மிச்சம் இருக்கிறது என்ன 3313 × 40/13 × 801. இந்த 801 நான் அப்ராக்சிமேட்டா 800 எடுத்துக்கிறேன். ஏதாவது ஒரு வேல்யூ மட்டும் நம்ம கால்குலேஷன்ல அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் அப்ராக்சிமேட் பண்ணிட்டோம்னா வித்தியாசமா ஆன்சர் கிடைக்கும். அப்ப 40 20s are 800 எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் என்ன பண்றேன் 800 எடுத்துக்கணும். இதை மட்டும் அப்ராக்சிமேட் பண்ணி 20 போட்டுறேன். அப்ப 3313/13 × 2 × 10, 3313/26 × 10. இப்ப இந்த 3313 இருக்கு பாத்தீங்களா, அதை 26 ஆல இங்க டிவைட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்க. 26 1s are 26, பேலன்ஸ் 7 71 ஒன்ன இறக்குறோம். 26 2s are 52, பேலன்ஸ் 19 3 இறக்குறோம். 26 7s are 182, பேலன்ஸ் 11 அங்க இறக்குறதுக்கு ஒண்ணு இல்ல, பாயிண்ட் வச்சுட்டு 0 சோக்குறோம். 26 4s are 104. அப்ப 127.4 இதை 10 ஆல டிவைட் பண்ணேன் 12.74 எலக்ட்ரான் வோல்ட் வருது. அதாவது இவ்வளவு ஜூல்ஸ் வந்து எவ்வளவா மாறி இருக்கு எனக்கு 12.74 எலக்ட்ரான் வோல்ட்டா மாறி இருக்கு எக்ஸைட்டட் ஸ்டேட்ல. ஆனா கிரவுண்ட் ஸ்டேட்ல எவ்வளவு -13.6 எலக்ட்ரான் வோல்ட். அப்ப En என்னது n என்னன்னு தெரியல, நமக்கு எந்த ஸ்டேட்ல இதுன்னு தெரியல, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எந்த ஸ்டேட்ல 12.74ன்னு தெரியல. அப்ப இதனுடைய டிஃபரன்ஸ் என்ன கிரவுண்ட் ஸ்டேட்ல -13.6, இது +12.74, அப்ப -0.85 எலக்ட்ரான் வோல்ட் தான் வந்து நமக்கு வெளியேறி இருக்கு. கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கும்போது எவ்வளவு -13.6. இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்ல. எத்தனாவது ஸ்டேட்ல இருக்கும்போது தெரியல n. அப்ப எவ்வளவு 12.74. அப்ப இது En என்ன அப்படின்னா 12.74 -13.6 எவ்வளவு -0.85 எலக்ட்ரான் வோல்ட். Enக்கு என்ன ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவும் நம்ம படிச்சிருக்கோம், -13.6/n² எலக்ட்ரான் வோல்ட். அப்ப En வந்து -0.85 -13.5/n² எலக்ட்ரான் வோல்ட். இதுல எது தெரியல, n² மட்டும் தெரியல. இப்ப n² இங்க கொண்டாந்தா -13.6/-0.85, ரெண்டு மைனஸ் போயிடும் 13.6/0.85. இதை வந்து 136 × 10⁻⁻1 எழுதலாம். ஏன்னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு, இது 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால 85 × 10⁻⁻2 எழுதுறோம். எக்ஸ்போனன்ஸ் ஆட் பண்றேன் -1 + 2, அப்போ 1 வருது. அப்போ 1360/85 வந்துருது. இதை 5 ஆல கேன்சல் பண்ணல 272/17 வருது. இதை டிவைட் பண்ணியிருக்கேன் பாருங்க. 17 1s are 17, 102, 17 6s are 103, அப்ராக்சிமேட்லி 16. ஏன்னா என்னங்கிறது ஃபிராக்ஷன்ல வச்சுக்க முடியாது, அதனால அப்ராக்சிமேட்லி 16 போட்டாச்சு. ஏன்னா 15.9 அப்படி வரும். 16 n² 16 n எவ்வளவு 4. அப்ப பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் எவ்வளவு 4. அவ்வளவுதான். அப்ப இதுல என்ன பண்ணிருக்கோம், நம்ம ஃபர்ஸ்ட் எனர்ஜி hc/λ எக்ஸைட்டட் ஸ்டேட்ல ஜூல்ஸ்ல வருது. அந்த ஜூல்ஸை எலக்ட்ரான் வோல்ட்டா மாத்துறதுக்காக 1.602 × 10⁻⁻19 ஆல டிவைட் பண்ணிட்டு அது என்ன கிடைக்குது 12.74 எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்குது. இங்க 12.74, இது -13.6. அப்ப En எவ்வளவு அப்படின்னா -0.85 எலக்ட்ரான் வோல்ட் வந்து இங்க வந்து இதா இருக்கு. அந்த -0.85 எலக்ட்ரான் வோல்ட் தான் Enன்னு வச்சுக்கணும். வச்சு இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி n² கண்டுபிடிக்கணும். n² ஒரு ஸ்கொயர் நம்பரா கிடைக்கும். அதுல இருந்து n வந்து அதனுடைய ரூட் வந்து 4. இது first subdivision. Second subdivision பாருங்க. So that the total number of lines in emission spectrum is n × n-1/2. Compute the total number of possible lines in emission spectrum as given in A. Total number of emission lines கேட்டிருக்காங்க. Lines in emission spectrum. Suppose 2 level இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இதுல இருந்து இதுக்கு வரும். இதான் emission. இது ஒரு லைனா, எமிஷன் ஸ்பெக்ட்ரத்துல இது ஒரு லைன். சப்போஸ் 3 லேயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது 2 லேயர் இருந்தா இந்த ஒரே ஒரு லைன். அப்ப 2 லேயர் இருந்தா எவ்வளவு 1. இது வந்து 2ங்கல இது எவ்வளவு 1. இப்ப 3 லேயர் வச்சுக்கோங்க. 3ல இருந்து 2க்கும் வரும், 3ல இருந்து 1க்கும் வரும். அப்ப 2 லைன் தான் நமக்கு கிடைக்கும். 3ல இருந்து 2க்கு வரலாம், 3ல இருந்து 1க்கு வரலாம். அப்ப 3ங்கல எத்தனை லைன் கிடைக்கும் 2 லைன் கிடைக்கும். சப்போஸ் 4 லேயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4ல இருந்து 3, 4ல இருந்து 2, 4ல இருந்து 1. அப்ப n 4ன்னு சொன்னா 3 லைன் கிடைக்கும்.
n 4 இருந்தா 3 லைன் கிடைக்கும். மொத்தத்தில் அப்ப என்னன்னு இருந்துச்சுன்னு வச்சுங்க, இந்த இடத்துல என்னன்னு இருந்துச்சுன்னா இதை விட 1 குறைச்சு கிடைக்கும், n-1 கிடைக்கும். 2 இருக்கையில 1 கிடைக்குது, 3 இருக்கையில 2 கிடைக்குது, 4 இருக்கையில 3 கிடைக்குது. அப்ப என்னன்னு இருந்தா என்ன கிடைக்கும், n-1 கிடைக்கும். அப்ப இதை கூட்டணும்னு வைங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் தானே கேட்கறாங்க. 1 + 2 + 3 + 4 அப்படின்னு வந்து எது வரைக்கும் வரும், n-1 வரைக்கும் வரும். நமக்கு தெரியும் sum of natural numbers ஃபார்முலா n × n+1/2. ஆனா இங்க n-க்கு பதிலா என்ன இருக்கு, n-1 இருக்கு. அப்ப n-க்கு பதிலா n-1 போறேன். இந்த n-க்கு பதிலா n-1 + 1/2. n-ங்கிற இடத்துல n-1 சப்ஸ்டிட்யூட் பண்றேன், அவ்வளவுதான். அப்ப இந்த -1 + 1 கேன்சல் ஆயிரும். n-1 × n/2, அதாவது n × n-1/2. அதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லி பண்ணிட்டோமா. அப்ப நமக்கு வந்து அங்க n எவ்வளவு கிடைச்சிருக்கு, 4 கிடைச்சிருக்கா. அந்த 4க்கு எவ்வளவு given in a, அந்த 4க்கு எவ்வளவு அப்படின்னா 4 × 4 - 1/2, 4 × 3/2, 6 லைன் கிடைக்கும். 6 லைன் கிடைக்குதா பாருங்க, 1 2 3 4 5 6, மொத்தத்துல 4 லைன் கிடைக்கும். அதாவது 4ல இருந்து 3, 4ல இருந்து 2, 4ல இருந்து 3, 3ல இருந்து 2, 3ல இருந்து 1, 2ல இருந்து 1, எல்லாம் ஒரே இதுல போட்டோம்னா நமக்கு எத்தனை கிடைக்கும், மொத்தம் 6 லைன்ஸ் கிடைக்கும். இதுதான் கேட்டிருக்கு செக்ஷன் B-ல. இந்த கால்குலேஷன்ஸ் நான் போட்டிருக்கேன், நீங்க இதே ஃபாலோ பண்ணி கால்குலேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். மொத்தத்துல ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கங்க, E = hc/λ ஜூல்ஸ்ல கிடைக்கும். அது எலக்ட்ரான் வோல்ட்ல மாத்திட்டு இதோட ஆட் பண்ணணும், -13.6 ஓட ஆட் பண்ணாதான் கிடைக்கிறது En. அந்த En வச்சு n² கண்டுபிடிக்கணும். அதாவது 12.74ங்கிறது இந்த இடையில கிடைக்கிறது. ஆக்சுவலா இதுல கிடைக்கிறது வந்து -0.85. அப்பதான் நம்ம வந்து இதையும் ஆட் பண்றோம் பாருங்க. -13.6 இதோட டிஃபரன்ஸ் தான் இந்த இடத்துல, இந்த 12.14 இந்த நடுவுல வந்து வெளியேறது, இந்த இடத்துல வெளியேறது. 12.74 இந்த இடத்துல வெளிவர்றது. அப்ப EN-ங்கிறது -0.85. அதாவது -13.6ல இருந்து -0.85 மைனஸ் பண்ணணும். அப்ப என்ன ஆயிரும், +0.85 ஆயிரும். அப்ப 12.74 இந்த நடுவுல வெளியேறும். -0.85 இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் நடுவுல வெளியேறும். இது ஆக்சுவலா -0.85, இது -13.6, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ்னா கழிக்கணும். அப்ப இது வந்து என்ன ஆயிரும், +13.6 ஆயிரும். அப்ப வந்து எவ்வளவு வெளியேறுது, 12.74 இதுல வெளியேறும். 12.74 இது ரெண்டுக்கு நடுவுல வெளியேறக்கூடிய எனர்ஜி. அதான் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிற என்னங்கிறது இந்த லேயர்ல உள்ள எனர்ஜி, கிரவுண்ட் லெவல்ல உள்ள எனர்ஜி. 4th லெவல்ல இருக்கும்போது அதோட எனர்ஜி -0.85 எலக்ட்ரான் வோல்ட், கிரவுண்ட் லெவல்ல இருக்கும்போது -13.6 எலக்ட்ரான் வோல்ட். இந்த 4th லேயர்ங்கிறத நம்ம வச்சு கண்டுபிடிக்கிறோம். நமக்கு இது கொடுத்துருக்காங்க, இதை கண்டுபிடிச்சு அதன் மூலம் இதை கண்டுபிடிக்கிறோம். Thank you for watching. Please subscribe.